வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் வந்துட்டு புரோட்டா மாவு எந்த அளவு உப்பு, என்னென்ன சேர்க்கணும், எந்த அளவில் நம்ம தண்ணி சேர்த்து பிசையணுங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை வந்து டச் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க பார்க்கலாம் வீடியோவை. இப்போ வந்து நம்ம மாவை கொட்டிக்கிட்டு அதில் அந்த கலவை, சிமெண்ட்டுக்கு கலவை கலப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி செட் பண்ணிக்க வேண்டியதான். நடுவில் குழி பறித்து அதில் தண்ணி உப்பு அதில் போடணும். அதுக்காக இப்போ வந்து நம்ம 5 கிலோவுக்கு போடுறோம். ஸோ 5 டேபிள் ஸ்பூன் உப்பு, ஓகேவா? 3, 4, 5 எக்ஸ்ட்ரா வந்துட்டு கொஞ்சம் போட்டுக்கணும் லைட்டாக, ஓகேவா? இப்போ நம்ம அடுத்தபடியாக வந்துட்டு இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணி மாவில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். 1 கிலோவுக்கு 650 ml தண்ணி 1 கிலோவுக்கு, ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு 5 கிலோவுக்கு கணக்கு பண்ணி சேர்த்துக்கங்க, ஓகேவா? இந்த ஜக்கு வந்துட்டு 1.5 லிட்டர் ஜக்கு, ஓகே. நான் வந்து இப்போ 2.5 ஜக்கு சேர்த்துருக்கேன் தண்ணி 5 கிலோவுக்கு. நல்லா உப்பு கரையிற அளவுக்கு கரைச்சிக்கிட்டு சைடில் நம்ம இந்த பாத்தி கட்டுற பாத்தி எடுத்து விடுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி எடுத்து விடணும். சைடு ஃபுல்லாக எடுத்து விடணும். அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் எடுத்து உள்ள விடணும். அதாவது அந்த பாத்தி உடையாமல் பார்த்துக்கணும். எனக்கு உடஞ்சிருச்சு, ஸோ சாரி. நீங்கள் வந்துட்டு உள்ளே இருந்து மாவில் வெளியிலேருந்து எடுத்து உள்ள மாவு போட்டு நான் பண்ணுற மாதிரியே, ஓகேவா? அடுத்து ரிவர்ஸ்லேருந்து அடியில் இருக்க மாவை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, கையை வச்சு உள்ளே அப்படி மேலாமல் தூக்கி விட்டு உள்ள மாவை அமுக்கி எடுக்கணும், ஓகேவா? அதே மாதிரி அமுக்கி எடுத்து இப்போ நான் அமுக்கிற மாதிரியே அமுக்குனா உங்களுக்கு அந்த மாவு கட்டி இல்லாமல் கிடைக்கும். நல்லா சாப்பிட்டா, ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா, சைடில் இருக்க மாவுலாம் அது மட்டும் ஒரு தகடை வச்சு வலித்து எடுத்து போட்டு மாவை நல்லா அமுக்கி எந்த அளவுக்கு அமுக்கி கட்டி இல்லாமல் பிணையிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு மாவு சாஃப்டாக இருக்கும். நல்லா மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மாவு உருட்டி அமுக்கி பிணையிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மாவு வந்து கட்டி இல்லாமல் சாஃப்டாக இருக்கும், ஓகேவா? இதை வந்துட்டு நீங்கள் எப்போதுமே மறந்துடாதீங்க. இப்போ நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ தேவை, என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலும் இந்த கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதோட வந்து அடுத்து வந்துட்டு பீடா போடுவது எப்படி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. அடுத்து புரோட்டா வீசுவது எப்படிங்கிற ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவாக நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், கற்றுக்கங்க. உங்களுக்கு எனி டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ஜே ஃபுட் ஈவெண்ட் சேனல், ஓகே. தேங்க்யூ, பாய்.